வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. நீங்க எல்லாருமே படியில் தட்டிச்சு பார்த்துக்கோங்க. அதான் சரி, ஓகே, வாங்க நம்ம கிளாஸுக்கு கவனிக்கலாம். அதாவது தமிழ் இலக்கணம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் பொருத்தனைகள் ஆல்ரெடி ஒரு பார்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவருக்கு, அப்புறம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? புறத்திணைகள் மொத்தம் 12. அதில் வந்து ஒரு பார்ட்டு நம்ம 4 நாளாக பார்த்துட்ருக்கோம். 4 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது சூப்பரு, உளிஞ்சை, நொச்சி. இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தனியாகவே கொஸ்டின் வரும். மதில் போர் பற்றிய திணைகள்னு கேட்பாங்க. அப்படின்னா உளிஞ்சையும் நொச்சியும் தான் எழுதணும். உளிஞ்சை வந்து என்னது? எயில் சுற்றி வளைத்தல். எயில்னா மதில், மதில் சுற்றி வளைக்கிறது உளிஞ்சை, மதிலை காக்கிறது என்னது? நொச்சி. சரியா? புரிஞ்சிருச்சா? அடுத்தது தும்பை. 2 டீம் என்ன செஞ்சது? நல்ல கடன்னு நல்ல சண்டை போடுது. வெற்றி ஒன்றிய குறிக்கோளாக கொண்டு இது பண்ணுறாங்க. சரியா? அது வந்து தும்பை திணை. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்னன்னா வாகை. யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் வாகை பூவை என்ன செய்வாங்க? சூடிப்பாங்க. ஓகேவா? இப்போ கூட நம்மளோட தாவேகா கட்சியோட விஜய் அவங்க வந்து அவங்களோட கொடியில் வந்து வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தான் வாகை பூவை சூடியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.